அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் உடல்நலம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் விஜய், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டுமென இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் ரஜினிகாந்திற்கு செய்யப்பட்ட சிகிச்சை என்ன என்பதை பார்க்கலாம். அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவரது இதயத்தில் ஆர்டா அதாவது பெருந்தமனியில் மெயின் இரத்த நாளத்தில் வீக்கம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தமனி உடலில் இரத்த ஓட்ட அமைப்பில் இன்றியமையாத பகுதியாகும். இதயத்தில் இடது வென்ட்ரிக்கிளில் இருந்து உடலில் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை கொண்டு செல்லும் என்றும் பணியை செய்கிறது. இதயத்திலிருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் செல்லும் இரத்த நாளத்திலேயே வீக்கம் என்பது தெரிய வந்துள்ளது. அதனை சரி செய்யும் வகையில் ஸ்டென்ட் வைக்கப்பட்டு இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்திற்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் வீக்கம் கண்டறியப்பட்ட நிலையில் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஜினிகாந்திற்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளத்தில் வீக்கம் கண்டறியப்பட்ட நிலையில் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித அறுவை சிகிச்சையும் இன்றி அதிநவீன சிகிச்சை மூலமாக இரத்த நாள வீக்கம் சரி செய்யப்பட்டது எனவும் இரத்த நாளத்தில் ஸ்டென்ட் வைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்கள் வீடு திரும்புவார் எனவும் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.